ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ. ரயில்வேலேருந்து குரூப் டி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தான் ட்ராக் மெயின்டனர், பாயிண்ட்ஸ்மேன், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான அசிஸ்டன்ஸ் போன்ற வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர February 22 லாஸ்ட் டேட்டு. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். rrbchennai.gov.in அஃபிஷியல் வெப்சைட் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும். ஸோ இதில் கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வெப்சைட் போகும், அதாவது rrbapply.gov.in. இதில் இதில் இந்த இடத்துல பாருங்கள், அப்ளை அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுங்க. இதற்கு முன்னாடி 2024 வந்த RPF கான்ஸ்டபிள் எஸ்ஐயாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே ALPயாக இருக்கட்டும், JE, இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் ரயில்வே தொடர்பாக வந்திருந்தது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்து அந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த இமெயில் அட்ரஸ் என்னென்னு தெரிஞ்சால் கூட கொடுத்து நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த குரூப் டிக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளையில் போய்ட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. அதை தான் இவங்க சொல்கிறாங்க. 2024 ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ரயில்வே தொடர்பாக வந்ததில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், நான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறதுலேருந்தே சொல்கிறேன். கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டி. ஸோ என்ன கண்ட்ரி? ஆப்வியஸாக இந்தியா. அதை கொடுத்துடலாம். அடுத்து உங்களோட பெயரை நீங்கள் கொடுக்கணும். எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் ரெண்டு டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எதுக்காகனா கரெக்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே. ஸோ உங்களோட பெயர் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பக்காவாக கொடுத்துருங்க. அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி திரும்ப இன்னொரு டைம் வந்து டைப் பண்ணிடுங்க. அடுத்து 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் உங்களோட பெயரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து சேஞ்ச் பண்ண நேமை வந்து நீங்கள் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து கெசடேட்டில் நீங்கள் மாற்றிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஓகே. நேம் சேஞ்ச் பண்ணதுக்கான லீகல் டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோனா நோ கொடுத்துக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேலண்டர் மாதிரி இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட வருஷத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இயரை டச் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட வருஷத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க்கை வச்சு மாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் டேவை சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி திரும்ப இந்த இடத்துல வந்து உங்களோட டேவை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரியாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு 17, 9 இந்த ஸ்லாஷ்லாம் போட வேணாம். அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாஷ்லாம் போட்டு வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் டைப் பண்ணால் போதும். அடுத்து மேலா ஃபீமேலா கொடுத்துக்கோங்க. அப்பா பெயர் அவங்களோட 10th மார்க் ஷீட் படிக்கல அவங்க அப்படின்னா அவங்களோட ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அம்மா பெயர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ், கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஜென்ரேட் இமெயில் OTP கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த கொடுத்த இமெயில் ஐடிக்கு OTP வரும், அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. ஜென்ரேட் OTP கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு OTP வரும், அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்து ஜென்ரேட் ஆதார் OTP கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு OTP வரும், அதை நீங்கள் இங்கே கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் கொடுக்கக்கூடிய ஆதார் கார்டோட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் நம்ம கையில் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல ஐ டு நாட் ஹேவ் ஆதார் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கொடுத்தாலுமே ஆதார் கார்டு மேண்டிட்ரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் வெரிஃபை கொடுத்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு அப்ளிகண்ட்டோட ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பர், இப்போ எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்கே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா எல்லா வங்கிகள்லையும் பண்ணுறாங்க, தனியார் வங்கிகளில் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை உங்களோட நேமை எக்ஸாக்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே அவங்க பண்ணி தருவாங்க. அடுத்து பாஸ்வேர்டு வந்து ஒன்று செட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர்னால் இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் ABC இந்த மாதிரி, ஸ்மால் லெட்டர்னால் சின்ன லெட்டர் இந்த மாதிரி லெட்டர்ஸும் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் இந்த மாதிரி ஆஷு, டாலரு, பர்சன்டேஜ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கணும். நம்பர்ஸ்னால் 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர்ஸும் இருக்கணும். இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் ஆயிரும். உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்லாம் லைவில் இருக்கும் அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. இந்த ரயில்வே தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடியது. நம்ம அப்ளை பண்ண வந்தது இந்த level 1 அப்படிங்கிற குரூப் டி நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து
போர்டு வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து சென்னை ஆர்ஆர்பி சென்னை நம்ம ஸோ சென்னை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நம்ம பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த முக்கால்வாசி டீட்டெயில்ஸ் இங்கே ஆல்ரெடி ஃபெட் ஆகியிருக்கும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே. எதெல்லாம் மிச்சம் இருக்கோ அதை தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, கல்யாணம் ஆகிருச்சா இல்லையா, மேரிடா அன்மேரிடா கொடுத்துக்கோங்க. என்ன ரிலீஜன், மதர் டங் என்ன கொடுத்துக்கோங்க. சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் தமிழை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் தமிழில். ஸோ வேணும்னா நீங்கள் தமிழை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் 2 கேட்பாங்க. ஸோ விசிபிள் மார்க்காக இருக்கணும், பர்மனெண்ட் விசிபிள் மார்க்காக. அதாவது உங்கள் உடம்புல தெரிகிற இடங்களில் எதுவும் வந்து தழும்போ இல்லை மச்சமோ இருக்கலாம். மச்சம் அப்படின்னா மோல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. தழும்பு அப்படின்னா ஸ்கேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபேஸில் ஒரு ஸ்கேர் இருக்கிறதுனால ஸ்கேர் இந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுக்கணும், நான் கொடுத்துருக்கதை கொடுக்கக்கூடாது. உங்கள் உடம்புல இந்த மாதிரி என்ன ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நிச்சயமாக இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஸோ அதை கொடுங்க. ஒரு குட்டி மச்சம் ஒன்று இருக்கலாம், விரலில் இருக்கலாம், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுங்க. அடுத்து கம்யூனிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்யூனிட்டி யூஆர்னா பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு யூஆர்னு கொடுத்துடலாம். நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க. ஓபிசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஓபிசி அப்படிங்கிறத கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயரில் தான் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு தான் உங்களுக்கு இதில் வந்து பெனிஃபிட் இருக்குது. ஓபிசி க்ரீமி லேயருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அது என்ன க்ரீமி நான் க்ரீமி, அதாவது உங்கள் ஃபேமிலி இன்கம் 8 லட்சத்திற்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஓபிசி க்ரீமி லேயரில் வந்துடுவீங்க. க்ரீமி லேயரில் வந்தால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஓபிசி க்ரீமி லேயரும் யூஆரும் ஒன்று தான். 8 லட்சத்துக்கு உள்ள கீழே இருக்குது அப்படின்னா தான் நான் க்ரீமி லேயரில் உங்களுக்கு ஓபிசி நான் க்ரீமி லேயர்னு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஓபிசிக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற முடியும். இன்கேஸ் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கேஸ்ட், ஓபிசியில் என்ன கேஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். தமிழக அரசுலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, கேஸ்ட் சர்டிஃபிகேட். அந்த இதில் உள்ள கேஸ்ட் நேம் தான் ஓபிசியில் இருக்கணும். அந்த ஓபிசியில் உள்ள கேஸ்ட் நேம் தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓபிசியோட சர்டிஃபிகேட் நம்பர் கொடுங்க. சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணது, கீழே வந்து அவங்களோட நேம் இருக்கும். ஜோனல் டெப்டி தாசில்தார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கீழே இருக்கும், அவங்களோட தான் கொடுக்கணும். எந்த டேட்டில் ஓபிசி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட்டுமே இருக்கும், அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போது லைவில் உள்ள சர்டிஃபிகேட்டாக நீங்கள் கொடுக்கணும். அதாவது 1 மார்ச் 2024 இந்த தேதிக்கு அப்புறம் எடுத்த சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே உங்களால் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் எடுத்து அதே அப்லோட் பண்ணிடலாம். இல்லை இந்த வீடியோவை லாஸ்ட் டேட் இந்த பிப்ரவரி 22 அந்த நெருக்கத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் சர்டிஃபிகேட் எடுக்க முடியாது ஓபிசி. அப்போ நீங்கள் யூஆர்னு போட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. வேறு வழி இல்லாதனால நான் சொல்கிறேன். யூஆரில் போட்டு அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. யூஆருக்கு என்ன கட் ஆஃப் மார்க்கோ, நீங்கள் என்ன தான் ஓபிசியாக இருந்தாலும் நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கும் அதான் கட் ஆஃப். அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டேட் கொடுத்துருங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க, உங்களோட தெரு பெயர் நல்லா தெளிவாக எழுதிருங்க. அடுத்து என்ன சிட்டி, ப்ரெசன்ட் நியர்பை சிட்டி, பக்கத்தில் நியர்பை சிட்டி என்னவோ அதை கொடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமே கொடுத்துக்கலாம். பின்கோடு கொடுத்துருங்க. ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு ஈச் டைம் சேவ் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்த பேஜில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்பாங்க, எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. பர்சன் வித் டிசபிலிட்டியான்னு கேட்பாங்க, அதாவது மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்பாங்க, எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் டிசேபிலிட்டி அப்படிங்கிறதுமே நீங்கள் கொடுக்கணும். உங்கள் டைப் ஆஃப் டிசேபிலிட்டிக்கு எந்த போஸ்ட்டில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்கணும் முன்னாடியே. அடுத்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிசேபிலிட்டி இருப்பாங்க, அவங்களால பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. ஓகே, ஸோ அவங்க வந்து ஸ்க்ரைப் வச்சு எழுதுவாங்க, அதாவது ஒரு ஆள் வச்சு எழுதுவாங்க. அந்த டைப் ஆஃப் டிசேபிலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து நீங்கள் சொல்ல வந்து எக்ஸாம் வந்து எழுதுவார். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து இபிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எஸ்ன்னு கொடுத்து பாருங்களேன். இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இபிசியும் இடபிள்யூஎஸும் ஒன்றும் கிடையாது, இபிசியும் ஓபிசியும் ஒன்றும் கிடையாது. இந்த இபிசி அப்படிங்கிறது ஒரு தனி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்க மாட்டோம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் நம்ம நோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணலை, வேறு ஏதாவது அரசு சார்ந்த இதில் ஒர்க் பண்ணுறீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் இந்த மாதிரி அரசு சார்ந்த இதில் தான் கேட்குறாங்க. இல்லை நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அரசு சார்பில் இருந்தால் தான் நீங்கள் என்ன செக்டர் அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்து ரயில்வே அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ் அப்படின்னா கண்டிப்பாக எஸ் கொடுத்துக்கோங்க.
ரயில்வே அப்ரண்டிஸ் இந்த சென்ஸ் நீங்கள் இந்த ஐடிஐ லெவல் 10th லெவல் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்கன்னா தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, அதாவது டிப்ளமோ முடித்த அப்ரண்டிஸ் பண்ணியிருப்பாங்க, டிகிரி அதெல்லாம் கிடையாது. இந்த லெவலுக்கு என்ன முடிச்சிருக்கீங்களோ அது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு இதில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது 20% வரையும் வேக்கன்சியில். அதனால அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க கீழே. எதுக்கு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் வழங்குறதுக்கு. யாருக்கெல்லாம் 500 ரூபா ஃபீஸோ அதில் 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, யாருக்கெல்லாம் 250 ரூபா ஃபீஸோ உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரீஃபண்ட் நீங்கள் வாங்கணும்ல, அதற்கு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கீழே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் மூலமாக அப்ளை பண்ணாலும் இந்த ரீஃபண்ட் வாங்குகிற இடத்துல அப்ளிகண்ட் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் வரும். அடுத்து இந்த வேலைவாய்ப்பு 10ஆம் வகுப்பு தரத்தில் உள்ளது. அதனால் 10th டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட் கொடுத்துக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. என்ன போர்டு 10th வந்து என்ன போர்டு, செகண்டரி போர்ட் ஆஃப் ஸ்டேட் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அந்த போர்டு நேமை ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதுங்க. நான் சொல்லி காட்டுறதுக்காக சிம்பிளாக போட்டிருக்கேன். சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சியோட எக்ஸ்ப்ளனேஷன், மெட்ரிகுலேஷன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக என்ன போட அதை எழுதிருங்க. எப்போ 10th முடிச்சிங்க, 10th ரோல் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர் கிடையாது, ரோல் நம்பர், ஐ மீன் ரிஜிஸ்டர் நம்பர் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கும், மார்க் ஷீட்டில், அதை கொடுங்க. அடுத்து பாருங்கள் 10th சர்டிஃபிகேட் நம்பர், இந்த இடத்துல ரோல் நம்பர், இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து நீங்கள் பண்ணிடலாம். அதே மாதிரி சில பேர் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் திரும்ப இந்த இடத்துல ஐடிஐன்னு கொடுத்து ஐடிஐயோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஒன்லி 10th மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் வந்து 10th டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். மற்றபடி அடுத்து 10th மேலே படிச்சிருந்தவங்க எலிஜிபிள் தான், பட் அதோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்கல. அடுத்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து பாருங்கள் 50லேருந்து 100 KB இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், ஜேபிஜி ஆர் ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். நான் ஏன் சிக்னேச்சரை பிளர் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, நீங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறப்போ என்னத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 5 சென்டிமீட்டருக்கு ஹரிசாண்டலாகவும் 2 சென்டிமீட்டருக்கு வெர்டிக்கலாகவும் ஒரு பாக்ஸ் வந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே பிளாக் ஆர் ப்ளூ பால் பாயிண்ட் இங்க் மூலமாக, ரீஃபில் பேனா மூலமாக உங்களோட சைனை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதை அப்படியே ஸ்கேன் பண்ணுங்கள். ஐ மீன் ஸ்கேனர் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த பாக்ஸ் அளவுக்கு கரெக்டாக க்ராப் பண்ணி நீங்கள் வந்து 30லேருந்து 50 KB கம்ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். சில நேரங்களில் சைன் வந்து எரர் காட்டும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 140 × 60 பிக்சலில் நீங்கள் வந்து பிக்சல் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அப்லோட் ஆகிக்கும். என்ன தான் வந்து நீங்கள் கேபி வந்து கரெக்டாக நீங்கள் அந்த சைஸில் இருந்தாலும் பிக்சல் மாறுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ளை வந்து ஆகாது. அதுக்காக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் இதில் நிறைய போஸ்டிங் இருக்குது, ஒரு டைம் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத இதில் கேட்பாங்க. இந்த சைடு இந்த ப்ளஸ் அமிச்சிங்கன்னா இந்த பக்கம் ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரிஃபரன்ஸையுமே நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உதாரணத்துக்கு நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் மேன் ப்ரிஃபரன்ஸை நான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதை அப்படியே இழுத்து ஃபஸ்ட்டில் வச்சிங்கன்னா அது ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். ட்ராக் மெயின்டெனன்னா நான் வந்து 3ஆவதாக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிரிட்ஜை வந்து நான் 2ஆவதாக கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இந்த ப்ரிஃபரன்ஸையுமே இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து நீங்கள் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் பார்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இன்கேஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபீஸ் எல்லாருக்குமே இருக்கிறதுனால நாங்கள் அடுத்து ஃபீஸ் செக்ஷன் போகும், அதில் போய்ட்டு நீங்கள் ஃபீயை வந்து பே பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஓவர். ஃபீ பே பண்ணிவிட்டு உங்களோட டேஷ்போர்டில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டால் உங்களுக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, பேமெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி பேமெண்ட் நாட் டன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏன்னா நான் பேமெண்ட்டே பண்ணலை, நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த டேஷ்போர்டே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது மாதிரி உங்களுக்கு வந்து அதில் காட்டும், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சரில் கால் லெட்டர் வருது, ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த உங்கள் டேஷ்போர்ட்குள்ளேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் இந்த லாகின் டீட்டெயில்ஸை பக்காவாக நீங்கள் ஒரு நோட்லேயோ ஃபோன்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.